I would like to share my thoughts in my mother tongue, Tamil. Hope you guys don't mind. கதை கேட்க ரெடியாடா? Hello friends, so this is part 2 of basic Maya tutorial. போன வீடியோவில் ஸ்ரீராம் வந்து உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. என்ன ஸ்ரீராம் கரெக்டாக? போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் வந்து சீனை நேவிகேட் பண்ணும்போது இந்த இதை யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணுறது. பட் அதோட ஈஸியான ஒரு டெக்னிக் இருக்குது, நான் சொல்லித்தரேன். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஸ்க்ரீனை பேன் பண்ணலாம். அதே ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ரைட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணலாம். அதே ஆல்ட்டை மறுபடி ஹோல்டு பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூமிங் ஜூம் அவுட் பண்ணலாம். ஏன் ஆல்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க கோகுல்? ஒரு தடவை தான் கேமரா வீடியோவுக்கு, ரெண்டு மூணு தடவை அதை கூடாது. போன வீடியோவில் ஸ்ரீராம் சொல்லி தந்த மாதிரி இங்கே போயிட்டு ஒரு க்யூப் ஆட் பண்ணிப்போம். போன வீடியோவில் ஸ்ரீராம் சொல்லியிருப்பாரு, இங்கே போயிட்டு ட்ரான்ஸ்லேட்டில் இப்படி பண்ணிங்கன்னா மூவ் ஆகும், இப்படி பண்ணிங்கன்னா ஏதோ ஆகும்னு சொன்னார். நம்ம அங்கெல்லாம் போனால் நம்ம எப்படி சீன்லேயே அதை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த க்யூபை கிளிக் பண்ணிட்டு டபிள்யூ கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஏரோஸ் வரும். ஸோ இதை நீங்கள் பிடிச்சி அதோட லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் சென்டரில் ஸ்கொயர் தெரியும், நீங்கள் அதை ஹோல்டு பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த க்யூபை மூவ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த 3 ஆக்சிஸ் பிடிச்சி ரொட்டேட் பண்ணிக்கலாம். சேம் ஃபார் ஸ்கேல். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஏரோ மார்க் மாதிரி ஒரு ஸ்கொயர் போட்டு வரும், அதை பிடிச்சி நீங்கள் ஸ்கேல் டவுன் பண்ணுறோம். ஸோ நான் மறுபடியும் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி 3 ஏரோ மார்க் வந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் இருக்கும். அது என்னென்னா, இப்போ இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ நான் இதை பிடிச்சி நான் மூவ் பண்ணும்போது அது எக்ஸ் ஆக்சிஸ் தவிர்த்து ஒய் அண்ட் ஜெட்டில் வந்து மூவ் ஆகும். சேம் இங்கே க்ரீன் கலரை யூஸ் பண்ணும்போது நான் ஒய்யை தவிர்த்து ஜெட் அண்ட் எக்ஸில் வந்து அது மூவ் ஆகும். அதே நம்ம ரொட்டேஷன் வந்து பார்த்தோம்னா அமுத்திட்டேன். எனக்கு தெரிஞ்சு ரொட்டேஷன் டூலில் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆரில் வந்து அதே மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை பிடிச்சிங்கன்னா எக்ஸ் தவிர்த்து ஒய் அண்ட் ஜெட்டில் வந்து ஸ்கேல் அவுட் ஆகும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்த டபிள்யூ, இ அண்ட் ஆர் இந்த 3 பட்டன் தான் நீங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க. WER ஷார்ட்கட்டுக்கு பதிலாக ஆக்சுவலி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே அந்த 3 பட்டன் இருக்கும். இது மூவ் டூல், ரொட்டேட் டூல், ஸ்கேல் பண்ணுறது. பட் நீங்கள் இதுக்கு பதிலாக இதுலேயே WER. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் 3 முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்: எட்ஜ், வெர்டெக்ஸ் அண்ட் ஃபேஸஸ். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். See you guys. Bye bye. This is Gokul. Peace.